மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்து அந்த மாதத்தை எப்படி நாங்கள் பயன்படுத்த முடியும், அதை எப்படி நாங்கள் வரவேற்க வேண்டும் என்ற ஒரு கருப்பொருளிலே இன்றைய இந்த ஒன்றுகூடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலான் மாதம் என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு மாதம். இமாம் ஷவுகானி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ரமலான் என்ற அந்த மாதத்தின் கருத்து சுட்டரிக்கக்கூடியது, பாவங்களை சுட்டரிக்கக்கூடியது என்பதுதான் ரமலான் என்ற சொல்லின் அர்த்தமாக இருக்கிறது. 12 மாதங்களிலே மிகவும் சிறப்புக்குரிய மாதம் ரமலானுடைய மாதம் தான். இந்த மாதம் ஒரு சிறப்புக்குரிய மாதம் என்பதை அல் குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலும் பல இடங்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இதா ஜாஅ ரமலானு ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னதி, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றன. வகுல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுகின்றன. வசுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகின்றன. இந்த மாதம் ஒருவர் அதிகமான நன்மைகள் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு மாதம். ஒருவர் பாவங்களிலே இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு மாதம். அதனால்தான் ஒவ்வொரு முஸ்லிமான அடியானும் இந்த மாதத்தை இபாதத்துகளை கொண்டு அலங்கரிக்க வேண்டும், நன்மையான காரியங்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். இந்த மாதத்துடைய பகல் பொழுதுகளையும் இரவு நேரங்களையும் நன்மையான காரியங்களை கொண்டு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே ரமலான் வருவதற்கு முன்னரே ஒவ்வொரு முஸ்லிமான அடியானும் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை நான் அதிகமான அமல்களை கொண்டு பயன்படுத்துவேன் என்ற உண்மையான மன உறுதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்நியத்து சாதிபத்து, இது மிக மிக முக்கியமானது. எங்களுடைய நியத் எந்த அளவுக்கு உறுதியாகவும் உண்மையாகவும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து அதற்கான தௌஃபீக், அருள் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் உண்மையான நியத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் நமக்கு அந்த விடயத்திலே அருள் செய்வான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒருவர் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று உண்மையான மன உறுதி வைத்திருந்தால், மனதிலே நியத்தை வைத்திருந்து சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவரால் அதை செய்ய முடியாமல் போய்விட்டது, அதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு நன்மையை எழுதுவான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நியத் உறுதியாக இருக்க வேண்டும். நியத்தோடு இருந்தோம், எங்களுக்கு நோய் ஏற்பட்டது அல்லது வேறு சில காரணங்களால் எங்களால் செயல்பட முடியாமல் போய்விட்டது என்றாலும் அல்லாஹு தஆலா உறுதியான உண்மையான நியத்திற்கு ஒரு கூலி வழங்குவதாக வாக்களித்திருக்கிறான். எனவேதான் முதலாவது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன், ரமலான் இன்னும் ஓரிரு தினங்களில் நம்மை வந்தடைய உள்ளது. இன்ஷா அல்லாஹ் அந்த ரமலான் மாதத்தை நான் முடியுமான வரைக்கும் முழுமையாக பயன்படுத்துவேன். அதிகமான இபாதத்துகளை கொண்டு அந்த நாட்களை நான் பயன்படுத்துவேன் என்ற உண்மையான உறுதியான நியத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே,
ரமலானுடைய மாதத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிற போது அதில் ஒரு முஸ்லிமான அடியான் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான இபாதத் என்று குறிப்பிடுவது நோன்பு நோற்பதைத்தான். அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் விழித்து சொல்லுகிறான். குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. இஸ்லாம் மார்க்கத்திலே நோன்பு நோற்பதன் சட்டம் என்பது அது வாஜிபாகும். வாஜிப் என்பது யுஸாபு ஃபாயிலுஹு வ யுஆகபு தாரிகுஹு, அதை செய்கிறவருக்கு சவாப் கூலி வழங்கப்படும், அதை செய்யாமல் விடுகிறவருக்கு தண்டனை வழங்கப்படும். இதான் வாஜிப். ரமலானிலே நோன்பு வைப்பது என்பது வாஜிபான ஒரு விடயம் என்பதை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய அந்த வசனங்களுடைய தொடரிலே சொல்கிறான், ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, யார் உங்களில் அந்த மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ அவர் நோன்பு பிடித்துக் கொள்ளட்டும் என்று சொல்கிறான். ரமலானுடைய மாதத்தில் ஒரு முஸ்லிமான அடியான் செய்கிற ஒரு முக்கியமான இபாதத் என்பது அவன் நோன்பு பிடிப்பதுதான். ஒரு முஸ்லிம் நோன்பு பிடிக்க வேண்டும். அவன் பருவ வயதை அடைந்தவனாக இருந்தால், சித்த சுவாதீனம் உள்ள ஒருவனாக இருந்தால், நோன்பு பிடிப்பதற்கு சக்தி உள்ள ஒருவனாக இருந்தால் அவன் கட்டாயம் நோன்பு பிடிக்க வேண்டும். ஒருவர் நோன்பு எனக்கு கடமை இல்லை என்று சொல்லி நோன்பை நிராகரித்தால், நோன்பை விட்டால் அவர் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார். அவருக்கும் இஸ்லாம் மார்க்கத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஒருவர் நோன்பு பிடிப்பதற்கான சக்தியை பெற்றிருக்கிறார், ஆனால் வேண்டும் என்று சோம்பேறித்தனமாக நோன்பை விட்டு விடுகிறார் என்று சொன்னால் அவர் ஒரு பெரும்பாவத்தை செய்து விட்டார். அவர் பெரும்பாவத்தை செய்தது மட்டுமல்ல, அவர் விட்ட நோன்பை அவர் அடுத்த ரமலானுக்குள் கலா செய்வது கடமை. இன்னும் சில உலமாக்களுடைய அபிப்பிராயம், அவர் வேண்டும் என்று நோன்பை விட்டிருந்தால் அவர் பெரும்பாவம் செய்து விட்டார், அந்த நோன்பை அவர் கட்டாயம் கலா செய்வது கடமை. அதோடு சேர்த்து குறிப்பிடுகிறார்கள், அவர் விட்ட ஒவ்வொரு நோன்புக்காக வேண்டி அவர் ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு உணவளிக்க வேண்டும், ஃபிதியா கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சில உலமாக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு பிடிப்பதற்கு முடியுமானவர்கள் நோன்பை விடக்கூடாது. சின்ன சின்ன காரணங்களுக்காக, சோம்பேறித்தனத்தால் தன் மீது நோன்பு கடமையாக்கப்பட்ட நிலையிலும் ஒருவர் நோன்பு பிடிக்காமல் அதை விடுகிறார் என்று சொன்னால் அவர் மிக பெரும் பாவத்தை ரமலான் மாதத்திலே செய்து கொண்டிருக்கிறார். அவர் சில வேளைகளில் அந்த நோன்பை விட்டுவிட்டு தனக்குள் சில நியாயங்களை சொல்லிக் கொள்ளலாம். நான் நோன்பை விட்டது சரிதான் என்று சொல்லி அந்த நியாயங்களை அவர் வைத்துக் கொண்டு அவர் வேண்டும் என்று நோன்பை விடுகிறார் என்று சொன்னால் அவர் மிக பெரும் பாவத்தை செய்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை ஒருவர் விடுவது சம்பந்தமான விடயத்திலே சொன்ன ஒரு ஹதீஸை இப்னு ஹுஸைமா, இப்னு ஹிப்பான், நசாயி போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அது சஹீஹான செய்தி என்று சொல்கிறார்கள். அது ஒரு சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கனவிலே எடுத்து காட்டப்பட்ட ஒரு வஹி உண்டு. இரண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து செல்கிறார்கள். ஒரு மலையை பார்த்து அந்த மலையிலே நீங்கள் ஏறுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னால் ஏற முடியாது என்று சொன்னார்கள். நாங்கள் உதவி செய்கிறோம், நீங்கள் ஏறுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு அந்த மலையிலே ஏறி நடந்து செல்கிறார்கள். அந்த மலையுடைய நடுப்பகுதி வருகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான சப்தங்களை செவியேற்றார்கள்.
இது என்ன சத்தம் என்று கேட்டார்கள். இது நரகவாதிகளுடைய அவர்கள் வேதனை செய்யப்படுகிற போது அவர்கள் போடுகின்ற சத்தம் என்று அந்த 2 பேரும் சொன்னார்கள். அழைத்து சென்ற 2 பேரும் வானவர்கள், மலக்குகள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காட்சியை கண்டார்கள். சில மனிதர்கள் தலைகீழாக கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாய்கள் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை கண்ட அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், இவர்கள் யார் என்று கேட்டார்கள். அப்போது அந்த 2 பேரும் சொன்னார்கள், இவர்கள் யார் என்றால் இவர்கள் ரமலானிலே சஹருக்கு எழும்பி நோன்பு பிடித்தவர்கள் தான். ஆனால் நோன்பு திறப்பதற்கு முன்னர் எந்த விதமான காரணமும் இல்லாமல் நோன்பை முறிக்கிற காரியங்களில் ஈடுபட்டு அந்த நோன்பை விட்டவர்கள் இவர்கள். இந்த செய்தியை கொண்டு வருகிற இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நோன்பு பிடித்துவிட்டு நோன்பு திறப்பதற்கு முன்னர் வேண்டும் என்று நோன்பை விட்டவருடைய நிலை இப்படி என்றால், ரமலான் காலத்திலே எந்த விதமான மார்க்க காரணங்களும் நியாயங்களும் இல்லாமல் அடிப்படையிலே நோன்பை விடக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய முஸ்லிம் சமூகத்திலே ரமலான் காலத்தில் நோன்பை விடுகிறவர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு வருடமும் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. பல சாப்பாட்டு கடைகள், உணவு கடைகள் எல்லாம் திறக்கப்பட்ட நிலையில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தாராளமாக சாப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் நோன்பை விடுவதற்கு அல்லாஹுவினால், அல்லாஹுடைய தூதரினால் சலுகை வழங்கப்பட்டவர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் சலுகை வழங்கப்படாதவர்கள் எந்த விதமான காரணமும் இல்லாமல் நோன்பை விடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வேலைகளை காரணம் காட்டி நாங்கள் நோன்பை விட முடியாது. ரமலான் வருவதற்கு முன்னரே நாங்கள் திட்டம் தீட்டிக் கொள்ள வேண்டும். மேசன்மாராக இருந்தாலும், ஓடாவிமாராக இருந்தாலும், கடை முதலாளிகளாக இருந்தாலும், வேறு வேலை செய்பவர்களாக இருந்தாலும், இந்த ரமலான் தான் என்னுடைய வாழ்க்கையில் கடைசி ரமலானாக அமைந்து விட்டால் இப்படித்தான் யோசிக்க வேண்டும். இந்த ரமலான் என்னுடைய வாழ்நாளிலே கடைசி ரமலானாக அமைந்து விட்டால் அடுத்த ரமலானை நான் சந்திப்பேனா இல்லையா உறுதியாக சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற போது, இந்த ரமலான் வருகிற போது என் வேலைகளை நான் சரியான முறையிலே திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். என் வேலைகள் நான் நோன்பு பிடிப்பதற்கு ஒரு தடையாக வந்துவிடக் கூடாது. அதை சிம்பிளாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். அதைத்தான் சொல்லுகிறேன். ரமலானிலே நோன்பு பிடிக்க முடியுமானவர்கள் கட்டாயம் நோன்பு பிடிக்க வேண்டும். அந்த நோன்பை அவர்கள் வேண்டும் என்று விட்டால் அவர்கள் மிகப்பெரிய பாவத்தை செய்கிறார்கள். அது தண்டனைக்குரிய பாவம். அந்த நோன்பை அவர்கள் கலா செய்யும் வரைக்கும் அந்த கடமை அவர்கள் மீது இருக்கிறது. நிறைய பேர் அதை புரிந்து கொள்வதில்லை. பல ரமலானிலே நோன்பை வேண்டும் என்று விட்டிருப்பார்கள். ஆனால் அந்த விடப்பட்ட நோன்புகள் கலா செய்யப்பட்டிருக்குமா? அதற்காக என்ன பரிகாரத்தை நான் செய்திருக்கிறேன்? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலான் மாதத்திலே நாங்கள் செய்கிற ஒரு முக்கியமான வணக்கம் நோன்புதான். அந்த நோன்பு என்ற வணக்கத்தை நாம் புறக்கணிக்க கூடாது. அந்த நோன்பு நோற்பதனால் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய சிறப்புகளையும் நன்மைகளையும் வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதானி, ஒரு நோன்பு பிடிக்கிற நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கின்றன. 2 சந்தோஷங்கள். ஒன்று ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரி, நோன்பு திறக்கிற போது அவருக்கு ஏற்படுகிற ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். உலகத்திலே அல்லாஹ் அவரை சந்தோஷப்படுத்துகின்றான். ஒரு நோன்பை அல்லாஹுவுக்காக நோற்று முடித்து விட்டேன் என்று அவருடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சி.
இரண்டாவது சந்தோஷம் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கிற போது கிடைக்கின்ற சந்தோஷம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டிருக்கிறார்கள், மறுமை நாளில் சுவர்க்கத்திலே ரையான் என்ற ஒரு விசேட வாயில் இருக்கிறது. ரையான், அந்த வாசலினூடாக நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைவார்கள். நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் மறுமையிலே அவனை சந்திக்கிற போது வைத்திருக்கிற நன்மைகள். அதனால் தான் அல்லாஹ் கூறியதாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், ஆதமுடைய மகன் செய்கிற அனைத்து செயல்களும் அவனுக்குரியது, நோன்பை தவிர நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குவேன். உண்மையிலேயே ஒரு முஸ்லிமான அடியான் செய்கிற அனைத்து வணக்கங்களுக்கும் அல்லாஹ் தான் கூலி வழங்குகிறான், அதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நோன்பை மட்டும் அல்லாஹ் தன்னுடன் இணைத்து பேசி இருக்கிறார். அதற்கு நானே கூலி வழங்குகிறேன் என்று அதை மிகவும் நெருக்கமான ஒன்றாக, விருப்பமான ஒன்றாக காட்டியிருக்கிறார். உலமாக்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். உலகத்திலே ஒரு முஸ்லிமான அடியான் செய்கிற அமல்களிலே இஹ்லாஸ் நிறைந்த ஒரு அமல் நோன்புதான். ஏனைய அமல்களில் சில வேளைகளில் ரியான் என்ற முகஸ்துதி ஏற்படலாம், நோன்பில் அப்படி அல்ல. ஒருவன் நோன்பு பிடித்ததற்கு பிறகு ஃபஜ்ருடைய நேரத்தில் இருந்து மகரிபுடைய நேரம் வரைக்கும் உண்ணாமலும் பருகாமலும் மனைவியோடு சேராமலும் இருக்க வேண்டும். நோன்பு என்பது சில வேளைகளில் அவன் தனிமையில் இருந்தாலும் சாப்பிட மாட்டான், பருக மாட்டான். யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் தண்ணீர் குடித்தால் நோன்பு முறிந்துவிடும், சாப்பிட்டால் நோன்பு முறிந்துவிடும், என் மனைவியோடு சேர்ந்தால் நோன்பு முறிந்துவிடும் என்ற இஹ்லாஸான உணர்வு நோன்பில் இருக்கிறது. யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அவன் இஹ்லாஸோடு இந்த நோன்பை அவன் பிடிக்கிறான், நோன்போடு இருக்கிறான். அதனால் தான் அல்லாஹ் தஆலா நோன்பு என்ற வணக்கத்தை தன்னோடு இணைத்து பேசி இருக்கிறான். எனவேதான் இப்படி அதிகமான கூலிகள், அதிகமான சிறப்புகள், உலகத்திலும் சந்தோஷம் மறுமையிலும் சந்தோஷம் நிறைந்த ஒரு வணக்கம் தான் நோன்பு என்பது. எனவேதான் இந்த நோன்பு என்ற வணக்கத்தை என்னுடைய இந்த தலைப்பிலே உங்களுக்கு நான் முதலாவது வலியுறுத்தி சொல்கிறேன். எனவே எல்லோரும் உள்ளத்திலே உறுதியான எண்ணத்தை வைத்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை அடைகிற போது அல்லாஹ் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தர வேண்டும், நான் இந்த ரமலானிலே நோன்பு பிடிக்க வேண்டும், அந்த கடமையை நான் நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ரமலானுடைய காலத்திலே நோன்பு மாதத்திலே வணக்கங்கள் என்ற ஒரு பகுதியிலே அடுத்ததாக நாம் பேண வேண்டிய ஒரு வணக்கம் தொழுகை. தொழுகையை பற்றி ரமலானில் மட்டும் நாம் விசேடமாக சொல்ல தேவையில்லை. குறிப்பாக ஐவேளை தொழுகைகள், ஃபர்லான தொழுகைகள், ஃபர்லான தொழுகைகளை ரமலானிலும் தொழ வேண்டும், ரமலான் அல்லாத காலத்திலும் தொழ வேண்டும், அது கடமை. ஆனாலும் எங்களுடைய முஸ்லிம்களில் பலர் பேரளவிலே இருப்பார்கள், ஐவேளை தொழுகைகளை தொழுவதில்லை, அல்லது தொழுவார்கள் விட்டு தொழுவார்கள். அப்படியானவர்கள் இந்த ரமலானில் இன்ஷா அல்லாஹ் ஐவேளை தொழுகைகளையும் நான் உரிய நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ரமலானோடு தொழுகையை நான் முடித்து விடாமல் ரமலானுக்கு பிறகும் நான் தொடர்ச்சியாக தொழுவேன் என்ற மன உறுதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொழுகை என்பது ஒரு முக்கியமான ஒரு வணக்கம். அதிகமான சகோதரர்களால் அந்த வணக்கம் புறக்கணிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். தொழுகை என்ற வணக்கத்துக்கு மார்க்கத்திலே உள்ள சட்டம், ஒருவர் தொழுகை எனக்கு கடமை இல்லை என்று மறுத்து அந்த தொழுகையை விட்டால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார். அதிலே உலமாக்களுக்கு இடையிலே எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. இன்னொரு சாரார் தொழுகை கடமை என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். உளமாற தொழத்தான் வேண்டும்,
கடமைதான் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தொழுகையை பாழாக்குகிறார்கள். தொழுகையை அந்த உரிய நேரத்தில் தொழாமல் அதை விட்டு விடுகிறார்கள் அல்லது விட்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய உலமாக்களுக்கு இடையிலே அபிப்பிராய பேதங்கள் இருக்கின்றன. சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அப்படி ஒருவர் தொழுகையை விட்டால் அவர் காஃபிராகி விட்டார் என்று சொல்கிறார்கள். சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அவர் மிக பெரும் பாவத்தை செய்து விட்டார், பெரும் பாவம், அவர் உடனடியாக தௌபா செய்து மீள வேண்டும் என்று சொல்கிறார்கள். தொழுகையை ஒருவர் சோம்பேறித்தனமாக அல்லது வேண்டும் என்று நியாயம் இல்லாமல் அவர் தொழுகையை விடுகிறார் என்று சொன்னால் அவர் மிக பெரும் பாவத்தை செய்து விட்டார். அந்த பாவத்தோடு நாம் ரமலானை சந்திக்க முடியாது. ஏனென்றால் சில சகோதரர்கள் சகோதரிகள் ரமலானிலே நோன்பு பிடிப்பார்கள், தொழ மாட்டார்கள். ரமலானிலே நோன்பு பிடிப்பார்கள், மாஷா அல்லாஹ், சஹருக்கெல்லாம் எல்லாரையும் விட நேர காலத்தோடு எழும்பி விடுவார்கள். சஹர் செய்துவிட்டு சுபகு தொழாமலே தூங்கி விடுவார்கள். தொழுவதில்லை, ஒரு தொழுகையும் தொழுவதில்லை. இவர்கள் விடயத்திலே உலமாக்கள் கடுமையான ஃபத்வாக்களை கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது, இவர்களுடைய ஏனைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதற்கு உலமாக்கள் ஒரு ஹதீஸை ஆதாரமாக சொல்லுவார்கள். என்ன ஹதீஸ்? மன் தரக ஸலாத்தல் அஸ்ரி கத் ஹபித அமலுஹு. முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி. யார் அஸர் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவருடைய அமல்கள் பாத்திலாகி விட்டன, அழிந்து விட்டன. இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு உலமாக்களிடத்திலே கேள்வி கேட்கப்படுகிறது. ஒருவர் ரமலானிலே நோன்பு பிடிக்கிறார், தொழுவதில்லை, இவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த கேள்விக்கு விடை சொல்கிற போது சொல்கிறார்கள், இந்த தொழுகையை விடக்கூடியவர்களை இரண்டாக பிரிக்கிறார்கள். ஒன்று தர்குன் குல்லியுன், அவர்கள் அறவே தொழுவதில்லை. இதை சொல்லுவது தர்குன் குல்லியுன், அறவே தொழுவதில்லை. இப்படிப்பட்டவர்களுடைய எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னும் சிலர் இருக்கிறார்கள் தர்குன் முஅய்யன் என்று சொல்வது, குறிப்பிட்ட ஒரு நாளில் அவர் தொழுகையை விடுவது அல்லது குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் தொழுகையை விடுவது. இப்படிப்பட்டவர்களுடைய ஏனைய அமல்களை பொறுத்தவரையில் அவர் தொழுகையை விடுகின்ற அந்த நாளில் அவருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஃபத்வா. ஷேக் சாலிஹுல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே இது சம்பந்தமாக கேட்கப்படுகிறது. அவர்கள் இதற்கு ஃபத்வா சொல்லி இருக்கிறார்கள். ஒருவர் ரமலானிலே நோன்பு வைக்கிறார், தொழுவதில்லை, அவருடைய நோன்பு என்பது கைரு ஸஹீஹ், அவருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவருடைய நோன்பு என்பது அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே உலமாக்கள் இந்த விடயங்களை அணுகி இப்படியான கடுமையான ஃபத்வாக்களை கொடுத்திருக்கிறார்கள். ரமலான் காலத்திலே ஒருவர் நோன்பு பிடிக்கிறார், சஹருக்கு எழும்பி சாப்பிடுவது, அதற்கு பிறகு மகரிபுடைய நேரத்திலே நோன்பை திறப்பது, அவ்வளவுதான். இடைப்பட்ட நேரத்திலே அவர் தொழுவதில்லை, குர்ஆன் ஓதுவதில்லை, ஏனைய நல்ல காரியங்கள் எதுவும் செய்வதில்லை. ஆனால் நான் ஒரு நோன்பாளி என்று சொல்கிறார். இப்படியான ஒரு நோன்பிலே அல்லாஹ்வுக்கு தேவை இருக்குமா சகோதரர்களே? யோசித்து பாருங்கள். இப்படியான ஒரு நோன்பிலே அல்லாஹ்வுக்கு தேவை இருக்குமா? உண்மையிலேயே வேறு மத சகோதரர்கள் பசித்திருப்பார்கள், விழித்திருப்பார்கள். இப்படியான விடயங்களை செய்வதன் ஊடாக அவர்களுடைய கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள். அல்லாஹ் என்பவன் அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன். ஒருவர் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஒருவர் தன்னுடைய வயிற்றை மற்றும் நோன்பாக வைத்துக் கொள்கிறார், அவருடைய கண்கள் நோன்பாக இருக்கவில்லை, காதுகள் நோன்பாக இருக்கவில்லை, நாவு நோன்பாக இருக்கவில்லை,
கை நோன்பாக இருக்கவில்லை, கால் நோன்பாக இருக்கவில்லை, ஏனைய உடல் உறுப்புகள் ஒன்றுமே நோன்பாக இருக்கவில்லை. இப்படியான நோன்பிலே அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்கிறது? முஸ்லிம்களாகிய நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பை உயிரோட்டமாக மாற்ற வேண்டும். ரமலானிலே நோன்பு வைக்கிறவர்கள் கட்டாயம் தொழ வேண்டும். அதனால் தான் உலமாக்கள் சொல்லுவார்கள், நாங்கள் ஒருவரிடத்திலே முதலாவது கட்டளையிடுவோம், நீங்கள் தொழுங்கள். அதற்கு பிறகு சொல்லுவோம், நீங்கள் நோன்பு பிடியுங்கள். எனவே தொழுகையை விட்டுவிட்டு ரமலானிலே நோன்பை மட்டும் ஒருவர் பிடிப்பது என்பது அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு அது காரணமாக அமைந்து விடலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே குறிப்பிடுகிறான், فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات أولئك سيلقون غيا. அவர்களுக்கு பிறகு சில வழித்தோன்றல்கள் வருவார்கள். அவர்கள் தொழுகையை பாழாக்குவார்கள், மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள். அவர்கள் மறுமை நாளையிலே கையைத்தான் சந்திப்பார்கள். கையும் என்பதற்கு சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள் நஷ்டம், அழிவு. சில உலமாக்களுடைய கருத்து கையும் என்பது நரகத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஓடை. அந்த ஓடையிலே இரத்தமும் சீழ்களும் நிறைந்திருக்கும். தொழுகையை பாழாக்குவார்கள் என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுக்கின்ற விளக்கம், ஐ அஹ்ரூஹா அன் வக்திஸ் ஸலா, தொழுகையை அந்த நேரத்தை விட்டும் பிற்படுத்துவார்கள். தொழுகையை உரிய நேரத்துக்கு தொழமாட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தொழுகையை உரிய நேரத்துக்கு தொழாமல் பிற்படுத்தியவர்கள் மறுமை நாளையிலே நரகத்திலே இரத்தமும் சீழும் நிறைந்த ஓடையை தண்டனையாக பெற்றுக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், அறவே தொழாதவர்கள், இந்த தொழுகையிலே பொடுபோக்கு செய்யக்கூடியவர்களுடைய மறுமை நிலை என்ன? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ரமலானிலும் நீங்கள் நோன்பை பிடித்து விட்டு தொழவில்லை என்றால் இந்த நோன்பில் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அதைத்தான் இந்த இடத்திலே உங்களுக்கு நான் அடையாளப்படுத்துகின்றேன். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு புகாரிலே வரக்கூடிய ஒரு நீண்ட ஒரு கனவு, அதிலே ஒரு விடயத்தை மட்டும் சுட்டிக்காட்டுகிறேன். இரண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து செல்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் சுபஹ் தொழுகைக்கு பிறகு சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் தான் கண்ட கனவை பற்றி. அப்படி அழைத்து செல்கிற போது ஒரு மனிதர் இந்த நிலத்திலே அப்படியே படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். பக்கத்திலே ஒருவர் நின்று கொண்டு ஒரு பெரிய பாறாங்கல்லை எடுத்து அவருடைய தலையிலே போடுகிறார். அவருடைய தலை சுக்குநூறாகிறது, வெடிக்கிறது. அந்த கல் உருண்டு போகிறது. அவர் மீண்டும் அந்த கல்லை கொண்டு வருகிறார். அந்த கல்லை கொண்டு வருவதற்குள் அந்த தண்டனை பெறுகிற மனிதனுடைய தலை பழைய நிலைக்கு மாறிவிட்டது. மீண்டும் போடுகிறார். இப்படி தொடர்ச்சியாக வேதனை நடந்து கொண்டே இருக்கிறது. கடைசியிலே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், இவர் யார்? இரண்டு காரணங்களை சொன்னார்கள். இந்த தண்டனை பெற்ற மனிதருக்கான இரண்டு காரணங்கள். ஒன்று சொன்னாங்க, இவர் யார் என்றால் குர்ஆனை எடுத்து அதை கொண்டு அமல் செய்யாதவர். குர்ஆனை எடுத்து அதை கொண்டு அமல் செய்யாதவர். குர்ஆனை எடுப்பதென்றால் குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை படிப்பது, இப்படியான பயான்களிலே குர்ஆன் வசனங்களை அறிந்து கொள்வது, எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாரு, வாழ்க்கையில அமல் செய்ய மாட்டார். அப்படித்தானே நிறைய பேர் பயான் கேட்கிறார். எப்படி பயான்? மாஷா அல்லாஹ், நல்ல பயான், அவ்வளவுதான். நிறைய பேர் வந்து மார்க்ஸ் போட்டு தான் போறோம். தனக்கு என்ன சொல்லப்பட்டது என்பதை எடுப்பதில்லை. குர்ஆனை எடுக்கிறார்கள், அமல் செய்வதில்லை. முதலாவது காரணம். இரண்டாவது, ஃபர்லான தொழுகைகள் தொழாமல் தூங்கியவர். ஃபர்லான தொழுகைகள் தொழாமல் தூங்கியவர். அது என்ன தொழுகையாக இருந்தாலும் தெரியும். குறிப்பாக சுபகுடைய நேரத்திலே அதிகமானவர்கள் சுபக தொழுகையை தொழாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும்.
இந்த தண்டனையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற போது இது கபருக்குள் இந்த தண்டனை இருக்கிறது சொன்னார்கள். கியாம நாள் வரும் வரைக்கும் தண்டனை. எனவேதான் இந்த தொழுகை விடயத்தை நான் ஏன் வலியுறுத்துகிறேன் என்றால், தொழுகை என்பது ஒரு முக்கியமான வணக்கம். ரமலானிலும் கூட ஒருவர் தொழுகையை எடுக்கவில்லை என்றால் வேறு எந்த காலத்தில் அவரால் தொழ முடியும்? அதனால் தான் சொல்லுகிறேன். எனவே இந்த ரமலான் மாதத்தை அடைய போகிற நாங்கள் இந்த ரமலானிலே ஐவேளை தொழுகைகளையும் உரிய நேரத்துக்கு தொழுது இந்த ரமலானை நாம் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஃபர்லான தொழுகைகளை தொழக்கூடியவர்கள் அடுத்ததாக உஃபரியான சுன்னத்தான தொழுகைகள். குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம் என்பது அப்படியான அமல்களை வணக்கங்களை அதிகம் செய்வதற்கு ஆர்வமூட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அதிகமாக நாம் தொழுது கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிமான அடியான் உயிர் வாழுகிற போது சுன்னத்தான வணக்கங்களை நிறைய செய்ய வேண்டும். அதிகமாக அல்லாஹ்வுக்காக சுஜூது செய்ய வேண்டும். அதிகமாக அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு ஃபர்லான தொழுகைகள் 17 ரக்காத்துகள் தான். 17 ரக்காத்துகள். இந்த 17 ரக்காத்துகளிலும் நாங்கள் ஒரு ரக்காத்திலே 2 சுஜூதுகளை செய்தால் 34 சுஜூதுகள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக சுஜூது செய்வதை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். உலமாக்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். ஃபர்லான சுன்னத்தான தொழுகைகளை நாம் அதிகம் தொழுது கொள்ள வேண்டும். சஹாபாக்களும் தாபிஈன்களும் இந்த ஃபர்லான சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றுகிற விடயத்தில் அதிகம் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிற போதெல்லாம் என்னை சுவர்க்கத்துக்குள் நுழைவித்து விடக்கூடிய அமலை கற்றுத்தாருங்கள் என்றெல்லாம் ஆர்வத்தோடு கேட்பார்கள். அதற்கு பிறகு தாபிஈன்களும் அதே அமைப்பில் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். ஒரு நிகழ்வை உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன். முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தாபிஈ மஅதன் இப்னு அபி தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபி தோழர், இவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு அடிமையாக இருந்த ஒருவர். அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த சஹாபியிடத்திலே, எனக்கு நீங்கள் ஒரு அமலை கற்றுத்தாருங்கள், அந்த அமலை நான் செய்தால் அது என்னை சொர்க்கத்துக்குள் நுழைவிக்க வேண்டும், அதன் மூலமாக அல்லாஹ் என்னை சொர்க்கத்துக்குள் அனுப்ப வேண்டும். முதலாவது தடவை கேட்டார். அந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். இரண்டாவது தடவையும் அதே கேள்வியை கேட்டார். அவர் அமைதியாக இருந்தார்கள். மூன்றாவது தடவையும் அதை கேட்டார். மூன்றாவது தடவை அந்த சஹாபி சொன்னார், இதே மாதிரியான கேள்வியை நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் கேட்டிருக்கிறேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னார்கள், அலைக பி கஸரத்தி சுஜூத் என்று சொன்னார்கள். நீ இந்த உலகத்திலே ஃபர்லான உஃபரியான தொழுகைகளை அதிகம் தொழுதுகொள், அதிகம் சுஜூது செய்து கொள். இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிமான அடியான் அல்லாஹ்வுக்காக செய்கிற ஒவ்வொரு சுஜூதின் காரணத்தினாலும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, அவனுடைய அந்தஸ்துகள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகின்றன. அந்த சஜதாவின் சுஜூதின் காரணத்தினால் அவன் சுவர்க்கம் நுழைகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு இப்படி கற்றுக் கொடுத்ததை அந்த சஹாபி அந்த கேள்வி கேட்ட தாபியிடத்திலே சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதை சொன்ன அந்த தாபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதே கேள்வியை நான் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலும் கேட்டேன், அவர்களும் இதே மாதிரி தான் விடை சொன்னார்கள் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அருமை சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு தாபிஈன்கள் எல்லாம் சுவர்க்கத்துக்குள் தங்களை நுழைவித்து விடக்கூடிய வழிகளை பற்றி அதிகம் கேட்டிருக்கிறார்கள் ஆர்வத்தோடு. சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த ஒரு வழிமுறைதான் கஸரத்து சுஜூத். இந்த உலகத்திலே அதிகமான ஃபர்லான உஃபரியான வணக்கங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும்.
அது நாம் சுவர்க்கம் போவதற்கு காரணமாக அமைந்துவிடும். இந்த ரமலான் வருகிறது என்றால் இந்த ரமலானிலே நாம் அதிகமான சுன்னத்தான அமல்களை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே மதீனாவுடைய தஅவா வாழ்க்கை, ஒரு சஹாபி ரபிஆ இப்னு கஅப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு, இவர் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த ஒருவர். இவர் திண்ணை தோழர்களில் ஒருவராக இருந்தவர். உங்களுக்கு தெரியும், அஸ்ஹாபு சுஃபா என்றால் திண்ணை தோழர்கள் என்பவர்கள் ஏழைகள், வசதி இல்லாதவர்கள். அவர்களுக்கு வீடு வசதி இல்லை, சாப்பாடு வசதி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உள்ளவர்கள் தான். அப்படிப்பட்ட அந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹிதுமத் செய்வதை அதிகம் விரும்பினார்கள். இரவிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு தங்கி இருப்பார்கள். அவர்களுக்கு உது செய்வதற்கு தண்ணீர் எடுத்து கொடுப்பார்கள். அதுபோல அல்லாஹ்வுடைய இயற்கை தேவைகளுக்கு தண்ணீர் எடுத்து கொடுப்பார்கள். இப்படி அவர் பணிவிடை செய்கிறார்கள். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்திலே கேட்கிறார்கள். அவரை கூப்பிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் கேளுங்கள் என்று கேட்டார்கள். உண்மையிலேயே அவர் ஒரு ஏழை தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலே ஒரு ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார்கள். அப்ப இவர் விரும்பியதை கேட்டிருக்கலாம். எனக்கு வீடு இல்லை, வீடு ஒன்று தாருங்கள் என்று கேட்டிருக்கலாம். வேறு உலக வசதிகளை கேட்டிருக்கலாம். அவரிடத்திலே கேட்டபோது அவர் சொன்னார், முராஃபகத்தக ஃபில் ஜன்னah என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவ கைரதாலி, வேறு ஏதாவது கேளுங்கள். அவர் சொன்னார், ஹுவதாக், எனக்கு அதுதான் வேண்டும் என்று சொன்னார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், அதிகமான சுஜூதுகளை செய்து எனக்கு உதவி செய்வாயாக என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலும் அந்த சஹாபிக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக சுஜூது செய்ய சொல்லி சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாங்கள் உயிர் வாழுகிற போது அதிகமான சுஜூதுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைத்தும் நாங்கள் சுஜூது செய்யவில்லை என்றால், அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகள். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة.
حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போன்று இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகை 7:45க்கு ஆரம்பிக்கும். அதுவரை இந்த உரை தொடரும். எனவே உது இல்லாதவர்கள் மாத்திரம் நான் ஏற்கனவே அறிவுறுத்திருந்த ஒருவர் செல்லுகின்ற இடவை வலதுபுறமாக வைக்குமாறு. எனவே அப்படி உதுவோடு தயார் நிலையில் இருந்தால் வேகமாக தொழுதுவிட்டு அடுத்த நிகழ்வை ஆரம்பிக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலானுடைய மாதத்தை இபாதத்துகளை கொண்டு அலங்கரிப்போம் என்ற கருப்பொருளிலே சில விடயங்களை பற்றி உங்களுக்கு ஞாபகப்படுத்தியுள்ளேன். அதிலே கடைசியாக சுன்னத்தான தொழுகைகள், உஃபரியான தொழுகைகள், அதனால் மறுமை நாளையிலே நமக்கு கிடைக்க இருக்கக்கூடிய பாக்கியங்களை பற்றி சொல்லியிருந்தேன். அதிகமாக நாம் இந்த பூமியிலே உயிர் வாழுகிற போது சுஜூது செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக ரமலானுடைய மாதத்தை அடைகின்ற ஒருவர் அந்த மாதத்திலே உஃபரியான வணக்கங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே முடியுமான வரைக்கும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். சுன்னத்தான தொழுகைகளை, குறிப்பாக முன்பின் சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு நாளைக்கு ஒருவர் ஃபர்லான தொழுகைகள் தவிர 12 ரக்காத்துகள் முன்பின் சுன்னத்தான தொழுகைகள் உஃபரியாக தொழுதால் அவருக்கு சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படும். இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தொழுகையை விசேடப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள். சுபஹுக்கு முன்னால் 2 ரக்காத்துகள், லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்துகள், லுஹருக்கு பின்னால் 2 ரக்காத்துகள், மகரிபுக்கு பின்னால் 2 ரக்காத்துகள், இஷாவுக்கு பின்னால் 2 ரக்காத்துகள். இந்த 12 ரக்காத்துகளையும் ஒருவர் தொழக்கூடியவராக இருந்தால் அவருக்கு சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படும். ரமலானுடைய காலத்தில் இப்படியான சுன்னத்தான தொழுகைகளை வழமையில் தொழாதவர்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதுபோல லுஹா தொழுகை, முற்பகல் தொழுகை இருக்கிறது. விசேடமாக உங்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு தொழுகைதான் கியாமுல் லைல், இரவு நேர தொழுகை, தராவீஹ் என்று நாம் சொல்லுகிறோம். ரமலானுடைய காலத்தில் இந்த தொழுகை என்பது விசேடமாக ஜமாத்தோடு தொழுவிக்கப்படுகிறது. ஏனைய காலங்களில் இந்த தொழுகை நாம் தொழுகிறோம். இரவு நேர தொழுகை என்பது ஏனைய காலங்களிலும் தொழுகின்ற ஒரு தொழுகை தான். ஆனால் ரமலானில் மட்டும் அதை நாங்கள் விசேடமாக ஜமாத்தோடு தொழுகிறோம். ரமலானுடைய காலத்தின் இரவு வேளைகளை நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான இளைஞர்கள் வீணாக கழித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கடைகளில் ஒன்று சேர்கிறார்கள், கடை தெருக்களிலே ஒன்று சேர்கிறார்கள், வீணான பேச்சுக்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இரவு 10 மணி, 11 மணி, 12 மணி வரைக்கும் கடை தெருக்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற பல இளைஞர்களை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சிலர் வழமையை போல வீடுகளில் இரவு நேரத்திலே டிவியிலே இருக்கிற நாடகங்கள், சினிமாக்களை பார்ப்பதிலேயே தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள், கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரமலான் வந்துவிட்டது என்ற ஒரு மகத்துவம் உள்ளத்தில் ஏற்படவில்லை.
இந்த ரமலானிலாவது நாம் இந்த கியாமுல் லைல் என்ற தொழுகையை ஜமாத்தோடு தொழுவோம். இதிலே அதிகமான நன்மைகள் இருக்கின்றன, அதிகமான சிறப்புள்ள ஒரு தொழுகை. அந்த எண்ணம் வருவதில்லை. இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய இடங்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய இடம் மஸ்ஜிதுகள் தான். ஆனால் இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டது சகோதரர்களே, பல பேருக்கு விருப்பமில்லாத இடமாக மாறிவிட்டது. இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்புக்குரிய இடம் கடை தெருக்கள். இன்றைக்கு பலருக்கு கடை தெருக்கள் விருப்பத்துக்குரிய இடமாக மாறிவிட்டது. அதனால் தான் சில உலமாக்கள் குறிப்பிடுவார்கள், அல் மோமின் ஃபில் மஸ்ஜித் கஸ்ஸமகி ஃபில் மாஇ. மஸ்ஜிதிலே ஒரு மோமினுடைய நிலை என்பது தண்ணீருக்குள் இருக்கிற மீனை போல் என்று சொல்லுவார்கள். ஒரு மீனுக்கு தண்ணீருக்குள் இருப்பதுதான் சுகம். அதுபோன்ற ஒரு மூமின் பள்ளிக்குள் இருப்பதை அதிகம் விரும்புவான். அல் முனாஃபிகு ஃபில் மஸ்ஜிதி கத்தைரி ஃபில் கஃபஸ். மஸ்ஜிதில் முனாஃபிக்குடைய நிலை எப்படி என்றால் ஒரு கூட்டுக்குள் இருக்கிற பறவையை போன்று. பறவை என்பது கூட்டுக்குள் இருப்பதை விரும்பாது, அது பறந்து திரியத்தான் விரும்பும். பள்ளிக்குள் இருப்பது பலருக்கு விருப்பம் இல்லை. உள்ளத்திலே நிஃபாக் வந்து விட்டது, விரண்டோடுகிறார்கள். பயான் நடந்தால் கூட அதை கேட்க அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பலர் இருப்பதில்லை. அதுபோலதான் இந்த கியாமுல் லைல் என்ற தொழுகை, இரவு நேர தொழுகையை பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. மாஷா அல்லாஹ், பெண்களுக்கு மத்தியிலே நல்ல ஆர்வம் இருக்கிறது. ஆண்களை விட பெண்கள் அதிகம் தொழுவார்கள். ஆண்களில் அல்லாஹ் அருள் செய்தவர்கள் அந்த தொழுகையை கடைபிடிக்கிறார்கள். எனவே நீங்கள் உள்ளத்திலே உறுதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த ரமலான் தான் என்னுடைய கடைசி ரமலானாக ஆகிவிட்டால், எத்தனை ரமலானில் இந்த கியாமுல் லைலை நான் தொழுதிருக்கிறேன் அல்லது தொழாமல் அதை விட்டிருக்கிறேன். இது ஒரு சுன்னத்தான, ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாதான். ஆனால் ரமலானிலே நாம் இதை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 11 ரகாத்துகளை விட அதிகம் தொழவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அதனுடைய நீளத்தை பற்றியும் அழகை பற்றியும் கேட்க வேண்டாம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழகாகவும் நீளமாக அந்த தொழுகையை தொழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு தூதர். மறுமை நாளையிலே சுவர்க்கத்துக்குள் முதலாவது நுழைகிற பாக்கியசாலியான அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையிலே இந்த இரவு நேர தொழுகைகளை தொழுதிருக்கிறார்கள். நம்முடைய நிலை என்ன சகோதரர்களே? குறிப்பாக ரமலானுடைய முதல் இரவிலே பள்ளிகளிலே அதிகமான ஆண்கள் வந்து தொழுவார்கள். இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது நோன்பை பார்க்கிற போது சடைவடைந்து விடுவார்கள், களைப்படைந்து விடுவார்கள். அந்த நிலை நமக்கு மத்தியிலே வரக்கூடாது என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். எனவேதான் ரமலான் காலத்திலே நாங்கள் செய்கிற வணக்கங்களில், சுன்னத்தான வணக்கங்களிலே இரவு நேர தொழுகையை கடைபிடியுங்கள். அதிலும் அந்த தொழுகையை இரவின் ஆரம்ப பகுதியிலும் தொழலாம், நடுப்பகுதியிலும் தொழலாம், பிந்திய பகுதியிலும் தொழலாம். அதிலும் இரவின் பிந்திய பகுதியிலே, கடைசி பகுதியிலே அந்த தொழுகையை நாம் தொழுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தஆலா அடிவானத்துக்கு இறங்கி வருகின்ற நேரம், இறங்கி வந்து அல்லாஹ் கேட்கிறான், என்னிடத்திலே பிழை பொறுப்பு தேடுகிறவர்கள் இருக்கிறார்களா? என்னிடத்திலே தேவைகளை கேட்கிறவர்கள் இருக்கிறார்களா? என்னிடத்திலே பிரார்த்தனை செய்கிறவர்கள் இருக்கிறார்களா? நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன், அவருடைய பாவங்களை மன்னிக்கிறேன், அவர்களுக்கு கொடுக்கிறேன். அப்படியான நேரங்களை நாங்கள் வீணடித்து விட்டு தூங்கிக் கொண்டிருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானை கூட எங்களால் பயன்படுத்த முடியவில்லை என்றால் நாங்கள் கவலைப்பட வேண்டும். நாங்கள் அதை நினைத்து, இப்போது இளைஞர்கள் இருக்கிறீர்கள், திடகாத்திரமான வயது, ஆரோக்கியமான வயது, நல்ல முறையிலே நின்று வணங்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டது போன்று 2 நியாமத்துகள் விடயத்தில் அதிகமானவர்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், அடுத்தது ஓய்வு. நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற காலத்தில் அதிகமாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை செய்யவில்லை. ஆரோக்கிய காலம் முடிந்து விட்டது, நோய் வந்து விடுகிறது, ஓய்வும் கிடைக்கிறது, நல்ல ஓய்வு இருக்கிறது, ஆனால் நின்று வணங்க முடியவில்லை, நீளமாக தொழ முடியவில்லை, நீண்ட நேரம் வணக்கங்களில் ஈடுபட முடியவில்லை.
அந்த நியமத்தை பாழாக்கிவிட்டு நோயாளியாக இருக்கிற போது நாம் கவலைப்பட்டு என்ன பிரயோசனம்? இளைஞர்களாக இருக்கிற போது அந்த நேரத்தை நாங்கள் பாழாக்கிவிட்டு முதுமை பருவத்தை அடைந்து பலவீனத்தை அடைந்ததற்கு பிறகு நாம் கவலைப்பட்டு என்ன பிரயோசனம்? எனவேதான் நாங்கள் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமலான் என்பது அதிகமான நன்மைகளை, இபாதத்துகளை, அதிகமான அமல்களை செய்கின்ற ஒரு மாதம் என்ற அடிப்படையிலே அதை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதே போன்று சுருக்கமாக சொல்ல போனால், அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அதிகமாக குர்ஆனை ஓதிக்கொள்ளுங்கள், தான தர்மங்களை செய்து கொள்ளுங்கள். இந்த ரமலானுடைய மாதத்திலே மிக சிறப்புக்குரிய பகுதி அதனுடைய கடைசி பகுதி, கடைசி 10 நாட்களும். அந்த 10 நாட்களிலே இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தின் ஊடாக ஆண்கள் லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் தேடி இருக்கிறார்கள். அதை நான் பயன்படுத்த வேண்டும். இப்போதிருந்தே நான் நியத்தை உறுதியாகவும் உண்மையாகவும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி இந்த ரமலானை நான் நிறைய அமல்களை கொண்டு, நிறைய இபாதத்துகளை கொண்டு நான் இன்ஷா அல்லாஹ் கழித்து விட்டால், அன்புக்குரிய சகோதரர்களே, அது ரமலானுக்கு பிறகு எனக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். இந்த ரமலானிலே பெற்ற பயிற்சிகள் ரமலானுக்கு பிறகு எனக்கு உதவியாக இருக்கும். அதை நாங்கள் உள்ளத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இன்றைய என்னுடைய இந்த வகுப்பிலே, என்னுடைய தலைப்பிலே, அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானை இபாதத்துகளை கொண்டு அலங்கரிப்போம் என்ற இந்த விடயத்தில் முக்கியமாக 3 விடயங்களை தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தேன். முதலாவது, ஃபர்லான இந்த ரமலான் மாதத்துடைய நோன்பை பிடிக்க முடியுமானவர்கள் கட்டாயம் பிடிக்க வேண்டும். இரண்டாவது, ஐவேளை தொழுகைகளை உரிய நேரத்தில் நாம் நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவதாக, சுன்னத்தான தொழுகைகள், குறிப்பாக அதிகமான சுஜூதுகள் செய்கிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் ஊடாக இந்த ரமலானிலே அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய உள்ளங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். மறுமை நாளையிலே அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிற அந்த சுவர்க்கத்தை நாம் அடைந்து கொள்வோம். அதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன், ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மக்ரிப் தொழுகையுடைய சுன்னத்துக்கு பிறகு இருந்து ஆரம்பித்த இந்த தலைப்பு